திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்போம் பதிகம் திரு நல்லம். திரு நல்லம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். கல்லா நீழன்மேய கரைசேர் கண்டாயின் கல்லா நீழன்மேய கரைசே கண்டாயின் எல்லா என்றெல்லா மொழியாலும் இமையோ தொழுதேத்த வில்லாளரன் மூன்றும் வெந்து விழ வெய்த வில்லாளரன் மூன்றும் வெந்து விழ வெய்த நல்ல நமை ஆழ்வான் நல்ல நகராணி நல்ல நமை ஆழ்வான் நல்ல நகராணி நல்லம் நகராணி. திருச்சிற்றம்பலம். இமையவர்கள் கல்லால மரநிழலில் எழுந்தருளிய கரை பொருந்திய கண்டத்தை உடையவனே. அதான் கல்லா நீழ கல்லா நீழன்மேய கரைசேர் கண்டா. இமையவர்கள் கல்லால மரநிழலில் எழுந்தருளியுள்ள கரை பொருந்திய கண்டத்தை உடையவனே என்று நமக்கு தெரிந்த எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த. நமக்கு தெரிந்த அனைத்து மொழிகளாலும் தோத்திரம் செய்து தொழுது ஏத்த வில்லாளரன் மூன்றும் வெந்து விட வெய்த. வில்லால் அசுரர் தம் மூன்று அரண்களும் அசுரரோட மூன்று அரண்களும் வெந்து விடுமாறு வில்லால் செய்தருளிய பெரியவனாகிய சிவபெருமான் நம்மை ஆட்கொள்ளுதல் பொருட்டு நல்லம் என்னும் நகரில் எழுந்து அருளியுள்ளார். அதான் நல்லான் நம்மை ஆழ்வான் நல்ல நகரானே. அது கடைசியில் நல்ல நகரானேங்கிறது நல்லம் நகரானே என்று படித்து தெரிஞ்சு. திருச்சிற்றம்பலம். நலமார் மறையோர்வாள் நல்ல மேய நலமார் மறையோர்வாள் நல்ல நக மேய கொலை சேர் மழுவானை கொச்சை அமர்ந்தோங்கு தளமார் தமிழ்ஞான சம்பந்தன் சொன்ன தளமார் தமிழ்ஞான சம்பந்தன் சொன்ன கலைகள் இவை வல்ல கவலை கழிவாரே. கலைகள் இவை வல்ல கவலை கழிவாரே. கவலை கழிவாரே. நலமார் மறையோர் வாழ் நல்ல நகர்மேய. நன்மைகள் நிறைந்த வேதங்களை ஓதும் அந்தணர்கள் வாழும் நல்லம் நகரில் எழுந்தருளிய. அதான் நல்ல நகர்மேய நல்லம் நகர்மேய. அடுத்ததில் கொலைசேர் மழுவானை கொச்சை அமர்ந்தோங்கு கொல்லும் தொழில் வல்ல மழுவை கையில் ஏந்திய சிவபெருமானை
கொச்சை வயம் என்னும் புகழுடைய தலத்தில் வாழ்ந்த திருஞான சம்பந்தன் தலமார் கொச்சை அமர்ந்தோங்கு தலமார் தமிழ்ஞான சம்பந்தன் சொன்ன அதுதான் கொச்சை வயம் என்னும் புகழுடைய தலத்தில் வாழ்ந்த தமிழ்ஞான சம்பந்தன் போற்றி பாடிய கலையன் நயம் வாய்ந்த கலைகள் இவை வல்லார் கவலை கழிவாரே. புகழுடைய தமிழ்ஞான சம்பந்தன் போற்றி பாடிய கலை நலம் வாய்ந்த இந்த திருப்பதிகத்தை ஓத வல்லவர்கள் கவலைகள் நீங்கப்படுவர், கவலைகள் நீங்கப்பட்டு இனிதர் வாழ்வார் என்று அருமையாக சொல்லியிருக்கு. இந்த தலத்தை பற்றி பார்க்கணுன்னா கோனேரி ராசபுரமா சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம் கும்பகோணம் வடமட்டம் பேருந்துகளில் செல்லலாம். இந்த தலம் கோனேரி ராஜபுரம் என வழங்கப்படும். இத்தலத்தில் நடராஜுடைய விக்கிரம் மிக பெரியதாகவும் அழகாகவும் இருக்கிறது. சுவாமி உமா மகேஸ்வரர், அம்மை மங்களநாயகி. தீர்த்தம்னு பார்த்தோம்னா சக்தி தீர்த்தம். ஸ்தல மரம்னு பார்த்தோம்னா அரச மரம். இது எங்கே இருக்குன்னா கோனேரி ராசபுரம்னு கும்பகோணம் வடமட்டம் பேருந்துகளில் செல்லலாம். இத்தலம் கோனேரி ராஜபுரம் என்று இப்போ வழங்கப்படுகிறது. இந்த தலத்தில் உள்ள நடராஜர் ரொம்ப விசேஷமானது. என்னென்னா மிக பெரிய விக்கிரகம், பெரிதாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுவாமி பெயர் உமா மகேஸ்வரர், அம்மை பெயர் மங்களநாயகி. தீர்த்தம்னு பார்த்தோம்னா சக்தி தீர்த்தம், மரம்னு பார்த்தோம்னா அரச மரம். ஆக இவ்வளவு அருமை பெருமை நிறைந்த இந்த கோனேரி ராஜபுரம், நல்லம் என்று சொல்லப்படுகிற கோனேரி ராஜபுரம் அமர்ந்துள்ள எம்பெருமானை கண்டுகளித்து இன்புற்று அவருடைய அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை காணும் வரை என்று வணக்கம் கூறி விடுவது உங்கள் நண்பனாலும் திருச்சிற்றம்பலம்.